வந்து கவிதா. நான் இசுகையில் வந்து துணி கடை வச்சுருக்கேன் சார். ஜெயலட்சுமி பயணிவேல் என்றவங்க கிட்ட வந்து 16 லட்சம் நாங்கள் பணம் வாங்கியிருந்தோம் சார். 3 வருஷம் ஆகுது வாங்கி. அவங்க வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. இது வரைக்கும் 16 லட்சத்துக்கு 32 லட்சம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் சார். இன்னும் வந்து 8 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க சார். நான் சொன்னேன், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஏற்கனவே அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் சார். என்னை ஃபோனில் ஒரு டைம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து நீ வந்து எனக்கு பணம் கொடுத்தே தான் ஆகணும்னு என் வீடு தேடி வந்து கேட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு, உங்களுக்கு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கோங்க, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு மகாலட்சுமி என்ற பொண்ணுக்கிட்ட வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த பொண்ணு வந்து என்னை கேட்டாங்க, காசு கொடு. நான் உங்ககிட்ட எதுவும் வாங்கலை, உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மகாலட்சுமின்றவங்க வந்து அவங்க வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாங்க, நம்ம நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு வந்து 11:30 மணிக்கு வந்து நீ வயிற்றுக்கு சோறு தின்றியா, நீ எதுக்காக ரோட்டில் நடக்கிற, நீ இன்னும் எனக்கு காசு கொடுக்கணும், நான் உன்னை விட மாட்டேன், நீ சாமி கும்பிடக்கூடாது, நீ சாமி கும்பிட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க சார். ஏன்னா நம்ம அவசரத்துக்கு தான் ஃபோனை யூஸ் பண்ணுறோம். அந்த மெசேஜ் 11:30 மணிக்கு நான் எடுத்து பார்த்த உடனே அதுலேருந்து எனக்கு தூக்கம் வரல, எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அதனால என் குழந்தைக்கு சமைச்சு தர முடியல, அந்த குழந்தைங்களாம் அழுகுது, எனக்கு நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டேன். எனக்கு மன உடைச்சல் பண்ணாதீங்க, சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், வேணும்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 4 பேரை கூட்டிகிட்டு கூட வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இல்லாட்டி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம், என்னை வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன் சார். திரும்பி மறுநாள் வந்து என்னை ஃபஸ்ட்டு வந்து 11 மணிக்கு ஒரு டைம் ரொம்ப தகாத வார்த்தையில் பேசிட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, விட்டுடு, பிரச்சனை பெருசாக வேணாம், அவங்க திட்டினா போகிறாங்க, நீ எதுவும் பண்ணாதன்னு சொன்னாங்க. கடையில் வந்து துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் அதை எதுவுமே நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் கஸ்டமர் வந்தாங்க, கஸ்டமருக்கு துணி எடுத்து நான் காமிச்சிட்டு இருந்தேன் சார். திரும்பி 1 ஹவர் கழித்து இவங்க வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க, என் பொருளை எல்லாம் உடச்சி போட்டாங்க, எண்ணெய் அடிக்க வந்தாங்க, என் கஸ்டமரை தள்ளி விட்டாங்க. இங்கே வந்து நீ துணி கடை நடத்தாத, லாட்ஜ் வச்சு நடத்து, என் சொந்தக்கார என் அப்பா அம்மாவை எல்லாரையும் இழிவுபடுத்தி பேசினாங்க, ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க, சேர் பொருள் ரேக் எல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள அட்டாக்கும் பண்ணலை, நான் எதுவுமே அவங்கள நான் பண்ணவே இல்லை. உடனே இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் போனவுடனே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் எழுதி கொடுத்துட்டேன். 3ஆம் தேதியே நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து என்னை அடித்ததால் ஒரு சில இடத்துல கையில் கீரல், அவங்க நகை கீறி இருக்குது, கை வலிச்சுட்டே இருந்தது, காலில் எட்டி வச்சாங்க, கால் வலிச்சுட்டே இருந்தது. ஜிஹெச்சில் போய் இங்கே காலு கைக்கெலாம் எக்ஸ்ரே பண்ணால் எல்லாம் நார்மலாக இருக்குமா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, வலி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் போகிறேன், 2 நாளில் சரியாயிடும், ப்ராப்ளம் தான் உடனே வாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஜிஹெச்சில் உடனே பார்த்தாங்க, அடுத்த நான் போன உடனே எல்லாமே நடந்தாங்க. ஜிஹெச்சில் ரொம்ப சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எனக்கு. அப்புறம் அவங்க நார்மல் சொன்னதால் ஏதாவது ப்ராப்ளம் தான் வர மேம், குழந்தைங்க தனியாக இருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கு மட்டும் நான் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து 4ஆம் தேதி திரும்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னையும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நான் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சிட்டேன். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களையும் என்னையும் விசாரிச்சுட்டு திடீர்னு வந்து கட்சி மீட்டிங் இருக்குது, இந்த விசாரணையை நாளைக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து போயிட்டாங்க சார். திரும்பி வந்து இப்போ 5ஆம் தேதி நான் போன பிறகு அவங்க எதிரில் இருக்க பார்ட்டி வந்து வரணும், அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, வரணும்னு சொன்னாங்க சார். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எப்போ வருவாங்க, எனக்கு உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, நான் எப்படி தனியாக இருக்கிறேன், ஒரு பொண்ணாக நான் எப்படி வந்து நான் கடையை ஓப்பன் பண்ண முடியும், நீங்கள் எஃப்ஐஆர் எடுத்துக்கோங்க, நான் சிஎஸ்ஆர் மட்டும் நான் போட்டுக்கிறேன், எஃப்ஐஆர் வந்து அவங்க வந்தால் தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் திரும்பியும் வந்து நான் வந்து எல்லாத்தையும் உடைப்பேன், அந்த ஜெயாக்காவுடைய அண்ணன் வந்து திரும்பி உடைப்பேன்னு சொல்கிறாங்க. ஜெயாக்காவும் திரும்பி ஃபோன் பண்ணுறாங்க, அந்த மகாலட்சுமின்ற அந்த பொம்பளையும் திரும்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப எனக்கு எதுக்காக சார் ஃபோன் பண்ணணும், நான் தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு மூலிமா போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எதுக்கு சார் திரும்ப அவங்க வந்து டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேம்மா, எஃப்ஐஆரே என்னால் போட முடியாது, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தால் தான் சார். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், எஃப்ஐஆர் போடுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட போய் விசாரிங்க, அவங்கள கூப்பிட்டு இதுக்கு என்ன வந்து நியாயமாக இதுக்கு என்ன வந்து செய்யணுமே அதை நீங்கள் நியாயமாக செய்யுங்க, நான் அவங்கள திரும்ப அட்டாக் பண்ணலை, இனிமேல் பண்ணவும் மாட்டேன், என் உயிர் போனால் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் எல்லாம் தான் வந்து பொறுப்பு, நான் உங்ககிட்ட சொல்லட்டுனா பரவாயில்ல, சொல்லிட்டேன் சார், நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இதுதான் சார் நடந்தது.